ஸ்காலர்ஷிப் இத பத்தி பேசணும்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸ்காலர்ஷிப் அப்டின்னா உதவித்தொகை. இந்த ஷெட்யூல் கேஸ்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குங்க. அவங்க சாப்பிடுறதுக்கே கஷ்டப்படுவாங்க. இதில எப்படி அவங்க வந்து படிச்சு மேல வருவாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் பார்த்து குடுத்தது தான் இந்த ஸ்காலர்ஷிப். அவங்களோட உதவித்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க அத வச்சு தான் மேல படிச்சு வந்தாங்க. நெறைய பேர் சாதிச்சிருக்காங்க. ஓகே. 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இந்த காலத்துக்கு வாங்க. எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் எக்ஸாம். 5 வருஷமா நம்மளோட குடும்பத்த விட்டுட்டு, ஃபேமிலி விட்டுட்டு, குழந்தைய விட்டுட்டு, ஹஸ்பண்ட விட்டுட்டு, எதுவுமே இல்லாம நம்ம படிச்சு கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காரணும்னு நெனச்சு படிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குடுக்காத இந்த கவர்மெண்ட் ஜாப், கட் ஆஃப் மார்க்ல 3 மார்க் 2 மார்க்ல போயிருங்க. வேற ஒருத்தங்க ஷெட்யூல் காஸ்ட் தூக்கி குடுத்துடுறாங்க. அப்ப இத்தன நாள் படிச்ச அவங்களுக்குலாம் என்னங்க மரியாத? அவங்களோட லைஃபே கவர்மெண்ட் ஜாப் தான். அது திரும்பி அவங்க உட்காந்து படிக்க முடியுமா? அவங்க லைஃபே போயிருமே! இந்த கவர்மெண்ட் ஜாப் எழுதுற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணங்க. எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. சின்ன விஷயம் இல்லைங்க படிக்கிறதுங்கிறது. மென்டல் டார்ச்சர் ஆகும். அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா இங்க ஜாதி பார்க்குறாங்க. கேஸ்ட் கேஸ்ட் அப்படிங்கிறத வச்சு இங்க தீர்மானிக்கிறாங்க நம்மளோட படிப்பை. நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்னு எழுதுறோம். மேல ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்துப்பான். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட்டுங்க. நல்லா பண்ணுங்க. வரத பார்த்துக்கலாம்.